ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூபீஸ் இன்பாக்ஸ் சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரெசிபி எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தம்ப்நெயில் பார்த்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோடய சேனல் வந்து நேற்று கரெக்டாக 4:15 போல் டெர்மினேட் ஆகிருக்கு. என்ன ரீசன்னு எனக்கு புரியல. ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சரி யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கலான்னு யூடியூப் ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெயில் போய் செக் பண்ணி பார்த்தா மெயிலில் வந்து உங்களோட சேனல் டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னோடய சேனல் வந்து ரொம்பவே சின்ன சேனல் தான். சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நானுமே வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு என்னோடய சேனல் வந்து க்ரோத் ஆகலை. இருந்தாலுமே எனக்கு என்னோடய சேனல் ஏன் டெர்மினேட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ரீசனே புரியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வைலண்ட்டான ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்கேம், ஸ்பேம், மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் எதுவுமே என்னோடய சேனலில் அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே யூஸ் பண்ணல. நான் ஒன்றும் ரெசிபிஸ் வீடியோஸ் போடுவேன், அப்படி இல்லைனா நேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போடுவேன். இது 2 தவிர நம்ம சேனலில் வேறு எந்த ஒரு வீடியோஸுமே அன்வான்ட் வீடியோஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஏன் என்னோடய சேனல் டெர்மினேட் பண்ணாங்கன்னு ரொம்பவே டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் நான் மனசொடைஞ்சு போகாமல் சரின்னு சொல்லிவிட்டு மெயில் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தேன். அவங்க அதில் வந்து கொடுத்துருந்தாங்க, சப்போஸ் நீங்கள் எந்த மிஸ்லீடுமே பண்ணலை, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட சேனல் வந்து நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் போய் அப்பீல் பண்ணேன். அதில் வந்து நேம், அதுக்கப்புறம் மெயில் ஐடி, அதுக்கப்புறமா வந்து யூஆர்எல் ஐடி, அப்புறம் அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ரூல்ஸுமே நான் வந்து பிரேக் பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஒரு தடவை வந்து நீங்கள் என்னோடய சேனலை ரிவ்யூ பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக என்னோடய சேனல் வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 6:30க்கு நான் இந்த மெயில் அனுப்பிச்சேன். அதே மாதிரி பை காட்ஸ் கிரேஸ் உண்மையாக எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, கரெக்டாக ஒரு 10:30 போல் என்னோடய சேனல் வந்து ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்தது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த ஒரு சமயத்துலையுமே நம்ம வந்து மனசை தளர விடக்கூடாது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.